ஐயனார் துணையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு வழியா பாண்டியன் கடைக்கு பூஜை போட்டு சாமி கும்பிட்டு எல்லாரும் சந்தோஷமா வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்ததும் நிலா சொல்றாங்க சேரனை பார்த்து, அண்ணா நல்லபடியா நம்ம நினைச்ச மாதிரியே பாண்டியனுக்கு கடை ஓபன் பண்ணி கொடுத்து நல்லபடியா பூஜை போட்டு வந்துட்டோம். இனிமே அடுத்து உங்க கல்யாணம் தானா அப்படின்னு சொல்லவும், இப்ப எதுக்குமா எனக்கு என்ன கல்யாணத்துக்கு அவசரம் அப்படிங்கிறாப்புல. என்னன்னா அப்படி சொல்றீங்க? இப்பதான் பாண்டியன் கடைக்கு ஓனர் ஆயிட்டாரு. இனி அடுத்து உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சாதானே வானதிக்கும் பாண்டியனுக்கும் கல்யாணம் நடக்கும். எத்தனை நாளைக்கு வானதியும் சந்தாவும் வெயிட்டிங்ல இருப்பாங்க. சந்தாவை நீங்க கல்யாணம் பண்ணாதான் அடுத்து பாண்டியனுக்கு வானதியை கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லவும், அப்பதான் நடேசன் சொல்றாரு, அதுவும் சரிதாமா, முதல்ல இவனுக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சு வச்சாதான் அடுத்து பாண்டியனுக்கும் கல்யாணத்தை நல்லபடியா முடிக்க முடியும் அப்படிங்கிறாரு. அதான் அங்கிள் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், இந்த வாரத்திலே ஒரு நல்ல நாள் பார்த்து சந்தாவுக்கு நம்ம பூ வச்சுட்டு வந்துட்டா என்ன அப்படிங்கிறாங்க. அப்ப அவருக்கு சந்தாவை கல்யாணம் பண்றதுல ஆரம்பத்துல இருந்தே உடன்பாடு இல்லை நடேசனுக்கு. இருந்தாலும் வேற வழி இல்லை, குடும்பத்தோட எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. ரெண்டாவது சேரன் வேற சந்தாவை விரும்புறேன்னு எல்லாருமே சொல்லிட்டாங்க. சரி, அவன் ஆசைப்பட்டு எதுவுமே அவனுக்கு இதுவரையிலும் நடந்ததில்லை. சந்தாவை ஆசைப்பட்டுட்டான். சரி, அவன் ஆசைப்பட்ட மாதிரியே சந்தாவை நல்லபடியா கல்யாணம் பண்ணணும் அப்படின்ட்டு, சரி அவன் சந்தோஷம்தான் நம்ம சந்தோஷம் அப்படின்ற ஒரு முடிவுக்கும் நடேசன் வர்றாரு. சரிம்மா, நீ சொன்ன மாதிரி இந்த வாரத்துல ஒரு நல்ல நாளை பாரு, நம்ம போய் சந்தாவுக்கு பூ வச்சுட்டு வந்துருவோம் அப்படிங்கிறாப்புல. சரி அப்படின்னு சொல்லவும் சேரனுக்கு வெக்கம் வந்துருது. அடேங்கப்பா, இங்க பாரு, சந்தா பேரை சொல்லவும் அண்ணனுக்கு வெக்கத்தை பாரு அப்படின்னவும், டேய் உங்களுக்கு வேற வேலையே இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுறாரு. நிலாட்ட சோழன் சொல்றாரு, ஏங்க அண்ணனை கூட நான் எப்படியோ நினைச்சேங்க, இதுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சா அந்த பொண்ணுகிட்ட பேசுறதுக்கே இதுக்கு 1 மாசம் 2 மாசம் டைம் பிடிக்கும்னு நினைச்சேன். ஆனா இப்ப எங்களையெல்லாம் மிஞ்சிருச்சு, காதல் மன்னனா ஆயிருச்சு. நேத்து சந்தா பாண்டியன் கடைக்கு வந்தப்ப சந்தாவை வச்ச கண்ணு மாறாம பாத்துக்கிட்டு இருந்துச்சு, நீங்களும் தானே பாத்தீங்க அப்படின்னவும், இப்ப என்ன அவர் கட்டிக்க போற பொண்ண அவர் பார்த்தாரு, இதுல என்னங்க உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னவும், அதானே உங்க அண்ணனை மட்டும் எதுவும் சொல்ல விட மாட்டீங்களே. சரி விடுங்க சோழன், உங்களுக்கும் இதே மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கும், ஏன் உங்க அண்ணனை பார்த்து இப்படி பொறாமப்படுறீங்க அப்படின்னவும், ஏங்க நானா பொறாமையாப்படுறேன், வாய் பேசாம இருந்ததுக்கு இந்த அளவுக்கு மாறிடுச்சுன்னு சொல்லி உங்கள்கிட்ட சொல்லி சந்தோஷப்படுறேன், அதை என்னடானா நீங்க என்னைய பொறாமைன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லவும், சரி சரி விடுங்க, நம்ம சண்டையை அப்புறம் வச்சுக்கிறோம் அப்படிங்கிறாங்க. மறுநாள் எல்லாரும் வேலைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கையில அப்ப நிலா சொல்றாங்க சேரன்கிட்ட, அண்ணா இந்த வாரத்துல ஞாயிற்றுக்கிழமை முகூர்த்த நாளா இருக்குண்ணா, அன்னைக்கு போய் நம்ம குடும்பத்தோட போய் சந்தாவுக்கு பூ வச்சுட்டு வந்துருவோம் அப்படிங்கிறாப்புல. எதுக்குப்பா இவ்வளோ அவசரப்படுற, கொஞ்ச நாள் ஆகட்டுமே, இப்போ தானே பாண்டியனுக்கு கடை வச்சு கொடுத்துருக்கோம், கொஞ்ச நாள் ஆகட்டும், நம்ம கையிலையும் பணம் வேணும்ல அப்படின்னு சொல்கிறாப்புல. அண்ணா பூ வைக்கிறதுக்கு எவ்வளவுனா செலவு வந்துட போகுது, அது கம்மியாக தானே வரும், நிச்சயதார்த்தத்தையும் கல்யாணத்தையும் கூட நம்ம சேர்ந்தாப்புல வச்சுக்கிருவோம் அப்படிங்கிறாப்புல. அப்போதான் நடேசன் சொல்கிறாரு, நிலா சொல்கிறதும் சரிதான்டா, ஏன்னா கல்யாணத்தையும் நிச்சயத்தை முதல் நாள் வச்சுட்டு கல்யாணத்தை கூட மறுநாள் வச்சுக்கலாம், ஆனால் இப்போ பூவை வச்சுட்டு வந்துடுவோம் அப்படிங்கிறாப்புல. நீங்களும் நிலாவும் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுபடி செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லவும், நீயும் அனிஷ்டா ஒரு வார்த்தை சொல்லிடுடா, ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் பூ வைக்க வர்றோம் சொல்லிடு அப்படின்னு சொல்லவும், சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு சைட்டுக்கு வேலைக்கு கிளம்பி வர்றாரு. சைட்டுக்கு வந்ததும் அனீஸும் வர்றாப்புல. அனீஸ் வந்ததும் சொல்கிறாப்புல, அனீஸ் பையா இந்த மாதிரி வீட்டில் முடிவு எடுத்திருக்காங்க, சந்தாவுக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு குடும்பத்தோட பூ வைக்க வர்றோம், அதை உன்னிட்ட அப்பா சொல்ல சொன்னாரு அப்படின்னு சொல்லவும், ரொம்ப சந்தோஷம் பையா, நீங்க இந்த வார்த்தையை எப்ப சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். சந்தாவுக்கு முறப்பையன் வேற எப்ப அவ களத்துல தாலி கட்டி கூட்டிட்டு போவானோன்னு ஒரு பயத்திலே நான் இருந்துகிட்டு இருந்தேன். அதை உங்கள்கிட்ட வெளிப்படையா நான் சொல்லவும் முடியல, ஏன்னா ஏற்கனவே இதை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். நீங்களா பார்த்து என்னைக்கு சந்தாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லணும் தான் நான் எதிர்பார்த்தேன். நல்ல வேளை நீங்களே சொல்லிட்டீங்க. பூ வைக்கிறதோட சீக்கிரமே சந்தா காலத்துல தாலியும் கட்டணும் பையா நீங்க அப்படின்னு சொல்லவும், கண்டிப்பா அது கூடிய சீக்கிரம் நடக்கும் அப்படிங்கிறாப்புல. நீ சந்தாட்ட சொல்லிடு அப்படின்னவும், சந்தாட்ட நான் என்னத்த சொல்ல, இப்ப சந்தா உனக்கு சாப்பாடு கொண்டு வரும்ல, சந்தாட்ட நீங்களே சொல்லுங்க பையா, சந்தா ரொம்ப சந்தோஷப்படும் இந்த செய்தியை கேட்டு அப்படின்னவும், சரி பையா நீங்க போய் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் சந்தாவும் அங்கே வர, சந்தாட்ட சேரன் விஷயத்த சொல்ல, சேரன் சொன்ன விஷயத்த கேட்டு ரொம்பவே வெக்கப்பட ஆரம்பிக்கிறாங்க. பூவு பழம் ஸ்வீட்டு எல்லாம் வாங்கிக்கிட்டு சந்தாவுக்கு பூ வைக்கிறதுக்காக கார் எடுத்துக்கிட்டு குடும்பத்தோட போறாங்க. சந்தா வீட்டுக்கு முன்னாடி போய் கார் நிக்குது. நிக்கவும் வேகமா சோழன் தான் இறங்குறாரு. அப்பதான் நிலா சொல்றாங்க, இங்க பாருங்க, உங்களை யார் இறங்க சொன்னா,
நீங்கள் எல்லாரும் காருக்குள்ளே தான் இருக்கணும். சந்தா எப்படி இருக்காங்கன்னு தெரியல. நான் போய் அவங்கள அலங்காரம்லாம் பண்ணி அவங்கள ரெடி ஆக்கி விட்டு அப்புறம் கூப்பிட்றேன். அதுக்கப்புறமா எல்லாரும் இறங்கி வீட்டுக்கு வாங்க. நீங்கள் இந்த காருக்குள்ளே தான் எல்லாரும் உட்காந்துருக்கணும், சரியா அப்படின்றாங்க. சரிங்க மேடம், நீங்கள் சொல்கிறபடியே நாங்கள் கேட்குறோம் அப்படிங்கிறாரு சோழன். நிலா காரை விட்டு இறங்கி பூப்பழத்தட்டோட சந்தா வீட்டுக்குள்ளே வர்றதுக்காக வர்றாங்க. அங்கே பார்த்தா சந்தா கையை பிடிச்சிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்து மனோகர் பேசிக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்து ரொம்பவே ஷாக்காகுறாங்க. என்ன, அப்பாவுக்கும் சந்தாவுக்கும் என்ன உறவு? அப்பா இவ்வளோ சந்தோஷமா சந்தா கையை பிடிச்சி சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காரு, என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியோட பார்க்குறாங்க. இப்போதைக்கு நம்ம வீட்டுக்குள்ளே போவேனா, அனீஸ் பையாவையும் காணா, அனீஸ் எங்கேயோ போயிருக்காரு போல அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கும் என்னதான் பேசிக்கிறாங்கன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக பழத்தட்டோட நிற்கிறாங்க. நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணது கூட நீங்கள் வருவீங்களோ வரமாட்டீங்களோ, சரி நம்ம கடமைக்கு ஃபோன் பண்ணுவோம் தான் நான் பண்ணினேன். ஆனால் நான் ஃபோன் பண்ண விஷயத்த கேட்டு நீங்கள் உடனே கிளம்பி வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ஏப்பா இவ்வளோ பாசம் இருக்கையில ஏப்பா என்னையும் அம்மாவையும் தவிக்க விட்டு போனீங்க அப்படின்னு சொல்லி சந்தா கேட்குறாங்க. இதை கேட்ட நிலா ரொம்பவே ஷாக்காகுறாங்க. என்ன, சந்தா அப்பாவா, அப்பா அப்பாங்கிறா, அப்பாவுக்கு இன்னொரு குடும்பம் இருக்கா, அப்பாவுக்கு பிறந்தவ தான் சந்தாவா, ஒண்ணுமே புரியலையே அப்படின்ட்டு ரொம்ப அதிர்ச்சியோட நிக்கிறாங்க. அதுக்கு மனோகர் வந்து சந்தாட்ட சொல்றாங்க, சந்தர்ப்ப சூழ்நிலை தாம்மா, உன்னையும் உன் அம்மாவையும் விட்டு பிரியறதுக்கு நான் ஒரு காரணமா இருந்தேன். உங்க அம்மாவை சந்திக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் ஆகி ஏற்கனவே 2 குழந்தைகள் இருந்துச்சு. அந்த நேரம் தான் நான் உங்க அம்மாவை சந்திக்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. வடநாட்டுல இருந்து உங்க அம்மாவும் உங்க தாத்தாவும் வந்து அங்க பொழப்ப தேடி வந்திருந்தாங்க. அப்பதான் என் ஆபீஸ்ல வந்து உங்க தாத்தா வந்து பியூனா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. ரொம்ப வயசாயிடுச்சு அவருக்கு. திடீர்னு ஒரு நாள் இறந்து போயிட்டாரு. அந்த சாவுக்கு நான் வந்து வீட்டுக்கு போயிருந்தேன். அவரை தூக்கி போடக்கூட அங்கே யாருமே இல்லை உங்க அம்மாவை தவிர. அந்த நேரம் எனக்கு அப்படியே விட்டுட்டு போக மனசு இல்லை. அதுக்கப்புறம் அவரை நான் தாம்மா எல்லா செலவும் செஞ்சு அவரை தூக்கி போட்டேன். உங்க அம்மா அனாதையா நின்றுக்கிட்டு இருந்தா. அப்பதான் நான் கேட்டேன், ஏமா உனக்கு தெரிஞ்சவங்க யாரும் இல்லையா, சொந்தக்காரவங்க யாருமே இல்லையா அப்படின்னு. அப்போ அந்த பொண்ணு ஹிந்தியில் அழுக ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு யாருமே இல்லை, எங்கள் அப்பாவை தவிர எனக்கு யாரையுமே தெரியாது அப்படின்னு சொல்லி ஓன்னு அழுதுச்சு. அப்போ தான் வந்து ஏதாவது படிச்சிருக்கியான்னு கேட்டேன். இல்லை நான் படிக்கலை அப்படின்னு சொன்னுச்சு. எழுத படிக்க தெரிஞ்சாலும் உனக்கு ஏதாவது என் ஆஃபீஸில் வேலை போட்டு கொடுப்பேன், ஆனால் இப்போ எழுத படிக்கவும் தெரியலைங்கிற. என் ஆஃபீஸில் கூட்ட பெருக்க சுத்தம் பண்ணுறதுக்கு நீ வந்து இருக்கியா, உனக்கு அங்கேயே தங்குறதுக்கு ஒரு ரூமும் தயார் பண்ணி கொடுக்குறேன், நீ அங்கே பாதுகாப்பாக இருந்துக்கலாம் சொன்னேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு என் பேச்சை கேட்டு அவளும் வந்தா. ஆஃபீஸை டெய்லி கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணுறதான் அவளுடைய வேலை. அப்படி இருந்துக்கிட்டு இருக்கையில தான் என்னை அறியாமையே அவளோட வந்து அவளுக்கும் எனக்கும் பழக்கமாச்சு. அவளும் என்னை நேசிக்க ஆரம்பிச்சா. அதுக்கப்புறம் அவளை அப்படியே அனாதையா விடுறதுக்கு எனக்கு மனசு இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் கணவன் மனைவியா வாழ ஆரம்பிச்சோம். இந்த விஷயம் வீட்டுக்கு எப்படியோ தெரிய வர வீட்டில் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவட்ட வந்து சொன்னேன், இனிமே இந்த ஊரில் இருக்காத, நீ வந்து வேணா உங்கள் ஊருக்கே நீ போயிரு, நான் உன்னை வந்து அடிக்கடி சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அனுப்பி வச்சேன். அதுக்கப்புறம் நடந்த விஷயம்லாம் உனக்கும் தெரியும். இதுக்கு மேலே என்னைய எந்த கேள்வியும் கேட்காத. இப்போ உங்கள் அம்மாவும் உயிரோட இல்லை. உனக்கு ஒரு நல்ல விசேஷம் நடக்கையில் நான் பக்கத்தில் இருக்கணும் தான் நீ ஃபோன் பண்ணதும் நான் வந்து உடனே புறப்பட்டு வந்தேன். மாப்பிள்ளை யாருமான்னு கேட்க, இதை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க நிலா.